சாஸ்திரியம் என்ற உயர்ந்த நெறியின் மூலம் நாம் அனைவரையும் ஒன்றிணைத்த நம்முடைய ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்கி, இப்படி ஒரு உன்னத குருவை நமக்கு காட்டிய இறைநிலையை வணங்கி, இந்த இணையவழி நிகழ்ச்சியின் மூலம் இணைந்துள்ள அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் நுழைவோம். இன்னைக்கு நம்ம சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு ஒரே தீர்வு. நம்முடைய அனைத்து பிரச்சனைகள், நம்ம அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்ம எத்தனையோ பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்றோம். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா உடம்புல சில வலிகள், நோய்கள், அதே போல மனசுல சோர்வு, போராட்டங்கள், மனக்குழப்பங்கள், மன அழுத்தம், இது மட்டும் இல்லாம உறவுகள், இன்னைக்கு உறவுகளிடையே நிறைய வேறுபாடுகள், கருத்து வேறுபாடு, கருத்து மோதல், உறவுகளிடையே விரிசல், புரிதல் இல்லாத ஒரு தன்மை, பிணக்குகள், பொருளாதார ரீதியில சிக்கல்கள், தொழில்ல தடைகள், இன்னும் பெற்றோர்களுக்கு குழந்தை வளர்ப்பு, இப்படி நிறைய சிக்கல்களை நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம மேற்கொள்றோம். பொதுவா நம்ம எல்லாருமே இன்பமாக வாழ்வதற்கு தான் நம்ம எல்லோருமே விரும்புறோம். ஆனா நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் துன்பங்களும் துயரங்களையும் நம்ம அனுபவித்தே ஆக வேண்டி இருக்கிறது இல்லையா? பிடிக்கலைன்னா கூட அது இருந்தே ஆகும். இப்ப பொதுவா நம்ம சொல்லுவோம், இப்ப நிறைய பேக்கேஜ்ல வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது சில விஷயங்கள் நமக்கு பிடிச்சது வேணும் அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனா அதை விற்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க பேக்கேஜா வாங்குனீங்கன்னா உங்களுக்கு லாபங்க, ஆனா அதுல நீங்க உங்களுக்கு பிடிச்சதும் இருக்கும், இன்னும் சில விஷயங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டு இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. போன வாரம் ஒரு பிளட் டெஸ்டுக்காக நான் ஒரு லேபுக்கு போயிருந்தோம். அப்ப எங்களுக்கு தேவையான ஒரு டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 3 டெஸ்ட் எங்களுக்கு தேவையானது. இப்ப அந்த 3 டெஸ்ட் எடுக்கிறதுக்கு எவ்வளவு சார்ஜ் ஆகும் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க 1500 ரூபாய் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, மேடம் ஒரு ஆஃபர் இருக்கு. இப்ப அந்த ஆஃபர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 டெஸ்ட் அதுல வந்துரும். 12 டெஸ்ட்ல நீங்க நீங்க எடுக்க நினைக்கிற அந்த 3 டெஸ்டும் அதுல வந்துரும். இன்னும் அந்த 12 டெஸ்ட் எடுக்கிறதுக்கு நீங்க 1200 ரூபாய் கட்டினா போதும், உங்களுக்கு 300 ரூபாய் மிச்சம் அப்படின்னு. இது என்ன கணக்குன்னு எனக்கு புரியல. நம்ம கேக்குறது 3 டெஸ்ட், அதை மட்டும் எடுத்தீங்கன்னா நீங்க 1500 ரூபாய் கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 12 டெஸ்ட், அதுக்கு நீங்க அந்த ஆஃபர் இருக்கு, 1200 கட்டினா போதும் அப்படிங்கிறாங்க. சோ இப்படி எல்லாமே என்ன பாத்தீங்கன்னா அது ஒரு பேக்கேஜுங்க அப்படின்னு அதுக்கு ஒரு பேரை வச்சு அதை மார்க்கெட் பண்றாங்க. இப்ப நம்ம பொதுவா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, 300 ரூபாய் மிச்சமாகுது, இன்னும் நமக்கு நிறைய டெஸ்ட், வேற என்னென்னவோ டெஸ்ட் வேற அவன் ஏதோ எடுக்கிறான், எதுக்கு எடுக்கிறாங்கன்னு புரியல, ஏதோ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிதானே பொதுவா நம்ம நினைப்போம் இல்லைங்களா? சோ இப்படித்தான் எல்லாமே என்ன அப்படின்னா வாழ்க்கையில ஒரு பேக்கேஜ் தான், சரிங்களா? அப்ப நம்ம என்னதான் இன்பம் தான் எனக்கு வாழ்க்கையில வேணும் அப்படின்னு சொன்னா கூட, வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் பேக்கேஜ் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அப்ப கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன். அப்ப இறைநிலை இன்பமாகவும் இருக்குது, துன்பமாகவும் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இன்பத்தையும் துன்பத்தையும் நம்ம ஒரே சமமாக நம்ம எடுக்க பழகி கொண்டோம்னாலே எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஒரு தலைப்பை இன்னைக்கு பார்த்தோம். நாமளும் துன்பங்களை தவிர்த்து இன்பமா வாழணும்
அந்த துன்பங்களுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு நம்ம தேடி எங்கெங்கோ போறோம், என்னென்னவோ செய்றோம், நேரத்தையும் பொருளையும் நம்ம எவ்வளவோ விரயமாக்கிட்டு தான் இருப்போம். ஆனா என்னைக்குமே பாத்தீங்கன்னா தீர்வு ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஏன்னா அதுதான் உண்மை. சரிங்களா? இந்த பொய் இருக்கு பாருங்க, அது விதவிதமா விதவிதமா அது வந்து வேஷம் கட்டி நமக்கு முன்னாடி அது என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்ப்பாட்டம் பண்ணும். ஏன்னா அது வந்து பொய். அந்த ஆனா உண்மை எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். ரொம்ப எளிமையா இருக்கும். அது வந்து இருக்கிற இடமே தெரியாது. அப்படி அந்த அளவுக்கு வந்து அது ரொம்ப எளிமையானது அப்படிங்கிறது தான் நமக்கு நமக்கு ஒரு புரிதல் வேணும். சோ இப்ப நம்ம இப்படி சொல்ற எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு தீர்வு, சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆங்கிலத்துல இந்த வார்த்தை ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. சொல்யூஷன்னு நம்ம எத சொல்லுவோம் அப்படின்னா, இப்ப வந்து ஒரு உப்ப எடுத்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த தண்ணீல போடுறீங்க இல்லையா? அப்ப அந்த சால்ட்ட வந்து அந்த அந்த தண்ணி இருக்கு இல்லையா? அதுக்கு பேரு சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அத வந்து தண்ணீல போடுறப்ப அது என்ன ஆயிடுது அப்படின்னா, கரைசலா மாறிடுது இல்லையா? இப்ப இதத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, சொல்யூஷனா மாறிடுது இல்லையா? அப்ப நீங்க எது பொருட்களை பொருட்களை எல்லாம் கரைகிறதோ, இப்ப இந்த அது தண்ணி கரைச்சது இல்லையா? அதே மாதிரி நமக்கு இன்னைக்கு எதெல்லாம் பிரச்சனைகளாக நமக்கு தெரியுதோ, எதையெல்லாம் நம்ம பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு நம்ம சொல்றோமோ, அந்த பிரச்சனை எல்லாம் கரைக்கிற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் வந்து எதுல கரையும் அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு பொருளைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, தீர்வு அப்படின்னு நம்ம சொல்றோம். சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்குற அத்தனை விஷயங்களுமே நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, சிக்கல்களாக தான் தெரியுது. ஆனா, தீர்வு என்கிறது என்ன? எது உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீர்வு தான் உண்மை. அதுதான் மூலம். சரிங்களா? இப்போ ஒரு நூல்கண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நூல்கண்ட நீங்க ஃப்ரெஷ்ஷா எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அது எவ்வளவு அழகா அந்த நூல் வந்து சுத்தி இருக்கு இல்லையா? ஆனா நீங்க அத யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா, அதுல பார்த்தீங்கன்னா நெறைய சிக்கல்கள் வந்துரும் இல்லையா? அப்ப இந்த எது நிரந்தரமானது, எது முதல்ல இருந்தது அப்படின்னா, அந்த சிக்கல் இல்லாத அந்த உண்மை தன்மை தான் முதல்ல இருந்தது. மூலமா இருந்தது. ஆனா, அப்புறமா வந்தது தான் எது அப்படின்னா, இந்த சிக்கல்கள் எல்லாமே. இல்லையா? அது எதனால வந்தது? அந்த சிக்கல்கள் எதனால வந்தது அப்படின்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணி பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்முடைய அறியாமை தான் அந்த சிக்கல்களுக்கெல்லாம் காரணம். இல்லையா? நமக்கு அத எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. இப்போ ஒரு குழந்தை கையில அந்த நூல்கண்ட குடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அது சுத்தமா அதோட அறிவின் குறைபாடு என்ன பண்ணும் அப்படின்னா, நெறைய சிக்கல்கள வந்து ஏற்படுத்திரும் இல்லையா? இப்ப இந்த மாதிரி தான் நம்ம அறிவில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் தான் இன்னைக்கு நமக்கு வாழ்க்கையில நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய எதிர்கொள்ற அத்தனை சிக்கல்களுக்கும் காரணம் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த உடல், உயிர் இந்த 2ம் எப்படிதான் இருக்கு அப்படிங்கிறாரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிட்ட ஒருத்தர் கேட்டாராம். என்னோட வாழ்க்கை சிக்கல்கள்லாம் எப்பதான் தீரும் அப்படின்னு கேக்குறப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, நீ இறக்குற வரைக்கும் இந்த சிக்கல் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப உயிர் உடலை விட்டு பிரிஞ்சா மட்டும்தான் இந்த சிக்கல்கள் வந்து முடியும் அப்படின்னு சொல்லுவார். அப்ப இந்த உடம்புலயே பஞ்சபூத கூட்டு இல்லையா இந்த உடம்பு. இந்த உடம்புலயே அந்த உயிர் எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லா பௌதீக பிரிவுகளுக்குள்ளயும் ஊடுருவி அந்த சிக்கலாக தான் அது சிக்கிக் கொண்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். இப்ப நம்ம எதையாவது நம்ம பேக் பண்றோம்னு வைங்களேன். அப்ப பேக் பண்றப்ப என்ன செய்வோம் அப்படின்னா, எல்லாத்தையும் நல்லா ஒருங்கிணைத்து, அதுக்கு நெறைய முடிச்சுகள் அங்கங்க முடிச்சுகள் போடுவோம் இல்லையா? அப்ப அந்த முடிச்சு எதுக்காக போடுறீங்க? அந்த பேக்கேஜ் வந்து அதுக்கு அவுந்துராம இருக்கிறதுக்கு தானே அந்த முடிச்ச வந்து நம்ம போடுறோம். சோ அதே மாதிரி தான் இயற்கை என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, இந்த உடலையும், உயிரையும் அது பேக் பண்ணுச்சு இல்லையா? அப்ப சேர்த்து அது என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, நெறைய முடிச்சுகள வந்து போட்டிருக்கு. சரிங்களா?
இப்ப நம்ம அதை வாங்கி நம்ம பயன்படுத்துறப்ப என்ன செய்வோம்னா அந்த முடிச்சுகளை எல்லாம் நம்ம அவிழ்க்கணும் இல்லையா? அவிழ்க்கணும். அப்பதான் நம்ம உள்ள இருக்கிற பொருளை வந்து அது என்ன இருக்கு உள்ள அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அப்ப அதே மாதிரிதான் இந்த வினைப்பதிவு தான் நமக்கு இந்த தேகத்தை வந்து கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நமக்கு தெரியும். வினைப்பதிவே தேகம் கண்டாய் அப்படிங்கிற ஒரு வரி நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அப்ப இந்த உடம்புங்கிறது ஒண்ணு கிடைச்சிருக்கு, இந்த பிறவிங்கிறது ஒண்ணு வந்திருக்கு, கிடைச்சிருக்கு அப்படின்னாலே அதுக்கு காரணம் அந்த முடிச்சுகள் தான், அந்த வினை பதிவுகள் தான். அப்ப அந்த வினை பதிவுகள் இல்லாம யாருக்காவது இந்த தேகம் கிடைச்சிருக்குமா, அல்லது இந்த உடல் நமக்கு பிறவி கிடைச்சிருக்குமா அப்படின்னா நிச்சயமா நமக்கு கிடைச்சிருக்காது. சரியா? அப்ப நம்ம வந்ததனுடைய நோக்கமே இந்த முடிச்சுகளை எல்லாம் நம்ம அவிழ்ப்பதற்காகத்தான் நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிச்சுக்கணும். இப்ப கணிதத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கணக்குகள், பெரிய பெரிய ஈக்குவேஷன்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஆனா இது எவ்வளோ பெரிய கணக்கு, எவ்வளோ பெரிய ஈக்குவேஷனா இருந்தா கூட அத நீங்க சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு அடிப்படையா இருக்கிற சில விஷயங்கள் தான் இந்த வாய்ப்பாடு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் அப்படிங்கிற அதுதான் நம்ம எல்லா எப்பேற்பட்ட கணக்கையும் அது வந்து சால்வ் பண்றதுக்கு நம்ம அதைத்தானே யூஸ் பண்றோம் இல்லையா? சோ அந்த மாதிரி இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, பிரச்சனை என்னவா வேணாலும் இருக்கட்டும், எந்த உருவத்துல வேணும்னாலும் நீங்க சொல்லுங்க. இப்ப இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் வந்து உங்களுக்கு என்ன வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்னு கேட்டா, ஒவ்வொருத்தரும் டிசைனா நம்ம என்ன சொல்லுவோம்னா, அந்த பிரச்சனைகள சொல்லுவோம் இல்லையா? ஆனா, இது எல்லாத்துக்குமே சிம்பிளான ஒரு தீர்வ தான் மகரிஷி வந்து நமக்கு சொல்லியிருக்காரு. அதத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? அப்ப என்ன என்ன நமக்கு தெரியல, அதனால இந்த பிரச்சனை. என்ன நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா, இந்த பிரச்சனை எல்லாமே நமக்கு சால்வ் ஆயிடும் அப்படிங்கிறதத்தான் நம்ம புரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? அப்ப இந்த இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரே தீர்வா மகரிஷி சொல்றது என்ன அப்படின்னா, நான் யார் அப்படிங்கிறத நான் புரிந்து கொள்ள அறியாமைதான். நான் யார் அப்படிங்கிறத நானு அறிந்து கொள்ளாததுனாலதான், அதாவது உண்மையிலேயே நான் யாரு, ஆனா நான் அந்த உண்மையான ரியல் நான வந்து நான் தெரிஞ்சுக்காதனால, இப்ப நம்ம தவறுதலா நம்மள எப்படி அடையாளம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, பல விஷயங்களோட நம்மள தொடர்பு படுத்தி நம்ம அடையாளப்படுத்திக்கிறோம். சரியா? அப்ப அந்த உண்மையான ஃபேக் ஐ, ரியல் ஐய நம்ம தெரிஞ்சுக்காம, இந்த ஃபேக் ஐ இருக்கு பாருங்க. இதுதான் நமக்கு அந்த ஈகோ அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த பொய்யான நான் இருக்கு இல்லையா? இந்த பொய்யான நான நம்ம புடிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அப்ப இத விட்டுட்டு உண்மையான அந்த ரியல் ஐ இருக்கு இல்லையா? அந்த ரியாலிட்டி. அப்ப அந்த நான் யார் அப்படிங்கிற அந்த அகத்தாய்வுல நமக்கு 5வது உச்சகட்ட பயிற்சியாக நமக்கு மகரிஷி கொடுக்கிறார். அப்ப நான் யார் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பொதுவா நம்ம எல்லா பிரச்சனைக்குமே காரணம் என்ன அப்படின்னா, அந்த செல்ஃப் என்னைய நான் அறிந்து கொள்ளாததுதான். செல்ஃப் ரியலைசேஷன்ங்கிறது நம்ம கிட்ட இல்ல. நம்ம கிட்ட நமக்கு ஒரு குறை இருந்துகிட்டே இருக்குது. சரிங்களா? நம்ம மேல நமக்கு வந்து ஒரு நிறைவான ஒரு கருத்தே நம்ம கிட்ட இல்ல. நம்மள எப்பவுமே நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த குறைகளாக தான் நம்ம பார்த்து கொண்டே இருக்கோம். அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ங்கிறது நம்ம கிட்ட இல்ல. அந்த செல்ஃப் அக்செப்டன்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம முழுமையா ஏற்றுக்காத அந்த ஒரு தன்மை தான் இன்னைக்கு நம்மள என்ன பண்ண வைக்குது அப்படின்னா, மற்றவர்கள் கிட்ட நிறைய விஷயங்கள நம்மள எதிர்பார்க்க வைக்கிறது இந்த ஏற்பு திறன் நம்ம கிட்ட இல்லாததுதான். சரிங்களா? என்னைக்கு உங்ககிட்ட வந்து செல்ஃப் அக்செப்டன்ஸ் அதிகமாக இருக்கோ, செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்ககிட்ட அதிகமா இருக்குதோ, அப்ப நீங்க எல்லாரையுமே நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்க. அதே மாதிரி உங்ககிட்ட மற்றவர்கள் கிட்ட இருந்து எந்த எதிர்பார்ப்பும் உங்ககிட்ட வந்து இருக்காது. எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. எதையுமே நீங்க வந்து
தவறுதலா புரியிற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வாழ்க்கையில அமையவே அமையாது. இப்ப இந்த எதிர்பார்ப்புகள் தான் நம்மள என்ன பண்ணுது அப்படின்னா, பல விஷயங்கள நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, தவறுதலாக நாம புரிந்து கொள்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த செல்ஃப் அக்செப்டன்ஸ் அண்ட் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மகிட்ட இல்லாத ஒரு குறைதான். சரிங்களா? அப்ப இத நம்ம நல்லா புரிஞ்சுகிட்டு, பொதுவா அந்த வேதத்துல சொல்லுவாங்க. அந்த 10th மேன் இல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 10 பேர் போனாங்களாம். அந்த 10 பேர் ஒரு ஆத்த கடந்து அந்த பக்கமா அவங்க போறாங்க. அப்ப அந்த ஆத்த கடந்து போயிட்டு மேல அந்த அக்கறைக்கு போன உடனே, அவங்க எல்லாரும் "டேய் நம்ம எல்லாரும் குரூப்பா வந்தோம். 10 பேர் வந்துட்டோமான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம்" அப்படின்னு ஒருத்தன் சொல்லியிருக்கான். அப்ப அந்த குரூப்ல ஒரு புத்திசாலி ஒருத்தன். அவன் தான் லீடர்ன்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு கொஞ்சம் இவங்கள எல்லாம் விட அறிவு அதிகம். "டேய் நீ கரெக்ட்டா செக் பண்ணு. அப்பதான் கணக்கு சரியா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அவன சொல்லியிருக்காங்க. அந்த புத்திசாலி பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அப்ப அவன் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அப்படின்னு சொல்லிட்டு, அவன விட்டுட்டு, அவன் எதிர்க்க இருக்க அந்த 9 பேர மட்டும் தான் அவன் கவுண்ட் பண்ணிட்டு, ஒரு ஆள் குறையுது. நம்ம 10 பேர் தானடா! நம்ம 10 பேர் தானே இந்த ஆத்த நீந்தி வந்தோம். ஆனா ஒருத்தன் குறையிறான். அப்ப அந்த ஒருத்தன் ஆத்துல போயிட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம என்ன பதில் சொல்றது? நம்ம ஊருக்கு போய் நம்ம என்ன பதில் சொல்றது அங்க எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கவலை. எல்லாரும் அப்படியே அழுது புரண்டுட்டு இருக்காங்க. ஐயோ! ஒருத்தன விட்டுட்டோமே! யார் அது? யார் அது? யார் அது? அப்படின்னு எல்லாருமே அழுது புலம்பிட்டு இருக்காங்க. அப்ப ஒருத்தர் வர்றாரு அந்த பக்கமா. "ஏப்பா இப்படி அழுதுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்றப்ப, அவங்க அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த மாரி நாங்க 10 பேர் வந்தோங்க. இந்த ஆத்துல கடந்து நாங்க இந்த பக்கம் வந்தோம். இப்ப பார்த்தா நாங்க 9 பேர் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவரு வந்தவர் இவங்கள எண்ணி பார்க்கிறாரு. இவருக்கு இது தெரிஞ்சிருச்சு. இவங்க 10 பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப இவரு அவங்கள திரும்ப இப்ப நான் எண்றேன். நான் எண்ணுறேன். நீங்க எல்லாரும் நில்லுங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவங்கள எண்ணி காட்டுறாரு. அப்ப அந்த 10 பேரும் சரியா இருக்கீங்க. இந்த பாரு 10வது ஆள் இவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்ப, அவங்க எல்லாருக்குள்ளயும் பாத்தீங்கன்னா, அவ்ளோ ஒரு சந்தோஷம். அப்பா 10வது ஆள கண்டுபிடிச்சு குடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு அந்த 10 பேரும் தேங்க் பண்றாங்க. சரியா? இப்ப எது தொலைஞ்சது? எது கிடைச்சது? இல்லையா? அப்ப எந்த நபர் அங்க தொலைஞ்சாரு? யாருமே அங்க தொலையல. யார் கிடைச்சாங்க அப்படின்னா, யாருமே அங்க கிடைக்கல. இல்லையா? அப்ப எல்லாமே அங்க தான் இருந்திருக்காங்க. இல்லையா? அப்ப இதத்தான் நம்ம நல்லா புரிஞ்சுகிட்டு, அந்த ம நம்ம நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த 10வது ஆள் நமக்குள்ள இருக்கிறத நம்ம உணர்றது தான். சரியா? அப்ப இந்த ஒரு விஷயத்த தான் மகரிஷி என்ன சொல்றாருன்னா, "நெற்றியில் உச்சியில் ஞாபகமா இரு" அப்படிங்கிறார். சரியா? அப்ப இந்த மயக்கம் அவன விட்டுட்டு மத்தவங்கள கவுண்ட் பண்ணுனதுனால தான இந்த குழப்பம் வந்தது இல்லையா? ஏன் அப்படின்னா, அவனுக்கு இருந்த அந்த மயக்கம். சரியா? அப்ப "நெற்றியில் உச்சியில் ஞாபகமாய் இரு, உற்று உற்றுப் பார், உன்னை பின் உலகை." இப்ப நம்ம செய்யற தப்பு என்னன்னா, நம்மள நம்ம விட்டுட்டு எண்றது தான் நம்ம செய்யற நம்மளோட அத்தனை பிரச்சனைகளுக்கும் நம்ம காரணம். சரியா? அப்ப உன்னை முதல்ல உற்று யார பார்க்கணும்? உன்னைய நீ பார்த்துக்கோ. அப்புறமா இந்த உலகத்த பாரு. அப்போ எந்த பிரச்சனையுமே உனக்கு பிரச்சனையாவே தெரியாது அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? அப்ப அந்த தன்னை அறிதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். நான் யார் அப்படிங்கிறதுக்கு தன்னை அறிதல் மட்டுமே ஒரு தீர்வாக இருக்க முடியும். அப்ப எது தன்னை அறிந்து கொள்ளும் அப்படின்னா, அந்த அவேர்னஸ் ஸ்டேட். இதத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அந்த விழிப்பு நிலை அப்படின்னு மகரிஷி நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்காரு. அப்ப தன்னை அறிந்தவர்களைத்தான் அவர் என்ன சொல்றாங்க? ஞானிகள் அப்படின்னு சொல்றாங்க. தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சையவிழ்ப்ப பின்னை வினையை பிடித்து பிசைவர்.
சென்னியில் வைத்த சிவன் அருளாலே அப்படிங்கிற ஒரு பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப யார் ஒருவர் அந்த தன்னை அறிதலை வந்து அவங்க அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள், இந்த விதி, கர்மா, இப்படி நம்ம எவ்வளோ விஷயங்களை நம்ம வந்து சொல்றோம் இல்லையா? நம்ம பிரச்சனைகளா நம்ம சொல்றோம் இல்லையா? அது எல்லாமே அவங்களுக்கு ஒன்றுமில்லாத தூசாக அது மாறிடும் அப்படிங்கிற ஒரு உண்மையத்தான் அந்த பாடல்ல வந்து சொல்றாங்க. எந்த ஒரு இதுவும் அவங்களுக்கு ஒண்ணுமே பண்ணாது அப்படிங்கிறது தான். சென்னியில் வைத்த சிவன் அருளாலே. அப்ப நம்ம நான் யார் அப்படிங்கிறத எங்க உணர்றோம் அப்படின்னா துரியத்துல. அப்ப அந்த துரியங்கிறதத்தான் அவங்க என்ன சொல்றாங்க? சென்னி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த சென்னியில் தான் அந்த சிவம். நான் என்பது அந்த இறைநிலை. இறைநிலையே இங்க நானாக இருக்கிறேன். நான் வேற, இறை வேற அல்ல அப்படிங்கிறத நம்ம எப்ப உணர முடியும்? அப்பதான் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும். அப்ப பிரச்சனைகள் அனைத்துமே மாயை தான். அதெல்லாம் இல்யூஷன் தான். உண்மை அறிவு நம்மை நாம் அறிந்து கொள்வதற்காக தான். இறைநிலை அந்த பேரறிவு நமக்கு சில பாடங்களை கொடுக்குது. அந்த துன்பமும் இன்பமும் என்ன அப்படின்னா அந்த பேரறிவு நமக்கு சில பாடங்களை நமக்கு கொடுக்குது. நாம அதை கவனமா படிச்சா போதும், நம்மை நாம் விளங்கி கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சோ அதுக்குதான் நமக்கு மகரிஷி தவங்கள் கொடுத்திருக்காரு. இந்த ஒரு பாடல் கேட்டிருப்பீங்க. ஒரு குழந்தைக்கு ஒரு அப்பா ஒரு யானை பொம்மை வாங்கிட்டு வர்றாரு. அந்த குழந்தை அந்த யானை பொம்மைய பார்த்ததுமே யானை அப்படிங்கிறாரு. அப்ப அந்த குழந்தைக்கு அது யானையா தெரியுது. ஆனா அவங்க அப்பாக்கு அது வந்து ஒரு மரத்துல செஞ்ச ஒரு ஒரு பொம்மை அவ்வளவுதான் இல்லையா? அப்ப மரத்தில் மறைந்தது மாமத யானை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு நம்ம பார்த்திருப்போம். அப்ப அந்த ஒரே பொருள் தான். அந்த மரம் தான் எப்படி இருக்கு அப்படின்னா அது யானையாக இருக்குது. சரிங்களா? அப்ப யானைய பார்த்தா அங்க மரம் தெரியாது. கல்ல கண்டா நாய காணோம், நாய கண்டா கல்ல காணோம்னு சொல்ற பழமொழியோட அர்த்தம் என்ன அப்படின்னா அந்த கல்லாலான அந்த நாய் பொம்மையை தான் அந்த இடத்துலயும் அவங்க வந்து குறிப்பிடுறாங்க. சரிங்களா? இப்ப ஏதாவது ஒரு வீட்டுல நகை ஒரு திருடன் போய் அந்த நகையெல்லாம் திருடிடுறான்னு வைங்க. இப்ப அந்த வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட நீங்க என்னெல்லாம் திருடு போச்சுங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? 2 வளையல் இருந்ததுங்க, ஒரு செயின் இருந்ததுங்க, மோதிரம் இருந்ததுங்க, இப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே போலீஸ் கிட்ட கொடுப்பாங்க. சரிங்களா? ஆனா இந்த திருடன் திருட போறப்ப அவனுக்கு அந்த பொருள்கள் எல்லாமே என்னவா தெரியுங்க? கோல்டு அவ்வளவுதான் இல்லையா? அது எல்லாமே தங்கம் தான். ஆனா அந்த தங்கம் தான் என்னவா மாறி இருக்கு அப்படின்னா வளையலாவும் செயினாவும் எல்லாமே மாறி இருக்கிறது அந்த கோல்டு தான். அப்ப அந்த வரி கொடுத்தவங்களுக்கு அது எப்படி தெரியுது அப்படின்னா அது நெக்லஸாவும் வளையலாவும் எல்லாவுமா தெரியுது. ஆனா அந்த திருடனுக்கு அது எல்லாமே என்னது? தங்கம் தான் இல்லையா? சோ நம்மளோட பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே ஒன்றோட ஒன்று நாம் வேறுபடுத்தி பார்க்கிறது தான். சரிங்களா? அப்ப இந்த நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம அந்த வேறுபாடு இருக்கிறதுனாலதான் நம்ம ரியாக்ட் பண்ணி 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 புது புது பிரச்சனையா நம்ம ஏற்படுத்திக்கிறோம். இந்த கெமிஸ்ட்ரியில ஒண்ணு சொல்லுவாங்க. 2 பொருள் இருக்கு. அந்த 2 பொருளும் ரியாக்ட் ஆச்சுன்னா 3வதா ஒரு பொருள் வந்து அதுல இருந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்ம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு செயலுக்கும் நம்ம வந்து அந்த ரியாக்ட் பண்ண பண்ண என்ன ஆகுது அப்படின்னா தீர்வுக்கு பதிலா அது புதுசு புதுசா ஒரு பிரச்சனையை தான் உண்டாக்கும். சரிங்களா? ஆனா அந்த மாதிரி இல்லாம அந்த பிரச்சனைய வந்து நீங்க நல்லா கொஞ்சம் கூர்மையா கவனிச்சீங்கன்னாலே போதும். ஏன் இந்த கவனித்தல் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆன்மீகத்துல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த கவனித்தல்ங்கிற ஒண்ணுதான். அதாவது இது என்னன்னு சொல்லுவோம்? லிசனிங் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் லேர்னிங் அப்படிங்கிறது இருக்கு. நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்ம கத்துக்கிறோம் இல்லையா? ஆனா எப்ப சரியான பாடத்தை நம்ம கத்துக்க முடியும் அப்படின்னா லிசனிங் இருந்தாதான் அந்த பாடத்தை வந்து நம்ம ப்ராப்பரா லேர்ன் பண்ண முடியும். இல்லாட்டி நம்ம தப்பா புரிஞ்சுப்போம். அதாவது கத்துக்காம இருக்கிறத விட மோசமானது என்ன அப்படின்னா தப்பா புரிஞ்சுக்கிறது. சரிங்களா? தப்பா கத்துக்கிறது. சோ இதுதான் ரொம்ப அது எப்ப நடக்கும் அப்படின்னா
நீங்க அந்த கவனித்தல் லிசனிங் அப்படிங்கிறது இல்ல அப்படின்னா அது தவறான ஒரு புரிதலுக்கும் தவறான ஒரு கற்றலுக்கும் அது வாய்ப்பா கொடுத்துரும் இல்லையா? அப்ப நம்ம இதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவேர்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது பொதுவா எதோட குணம் இந்த அவேர்னஸ்? இந்த கவனிக்கிறது. நீங்க எத கவனிச்சீங்கன்னாலும், அங்க நீங்க உடலாவும் இருக்க மாட்டீங்க, மனமாவும் இருக்க மாட்டீங்க, உயிராவும் இருக்க மாட்டீங்க. அது எப்ப எப்ப கவனிக்க முடியும்னா, நீங்க அறிவாக, ஆன்மாவாக இருந்தா மட்டும் தான் உங்கனால கவனிக்கவே முடியும். இல்ல அப்படின்னு சொன்னா, உங்கள நீ ஒ அது நெறைய டிஸ்ட்ராக்ஷன் தான் உங்ககிட்ட இருக்கும். ஸோ நம்ம என்ன செய்ய கத்துக்கணும் அப்படின்னா, நெறைய நம்ம கவனிக்க கத்துக்கணும். அப்ப எப்ப நீங்க கவனிக்கிறீங்களோ, அப்பதான் நான் யார் அப்படிங்கிறத நீங்க விசாரித்து புரிந்து கொள்ள முடியும். பொதுவா சொல்லுவோம் இல்லையா? "கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்" அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அப்ப அந்த விசாரணை அப்படிங்கிறது எப்ப நடக்கும் அப்படின்னா, அத கூர்மையா நம்ம கவனிக்கிறப்ப தானே அந்த விசாரணைங்கிறது நடக்கும் இல்லையா? அப்ப ஆத்ம விசாரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நான் யார் அப்படிங்கிறதத்தான் சான்ஸ்கிரிட்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆத்ம விசாரம். பொதுவா ஆன்மீகத்துல ஒரு உச்சகட்ட ஒரு பயிற்சி எது அப்படின்னு கேட்டா, இந்த ஆத்ம விசாரம் அப்படிங்கிறது தான். சரிங்களா? சோ இத நம்ம நல்லா புரிஞ்சுகிட்டு, எல்லாமே இறைநிலை நமக்கு கொடுக்கிற பாடங்கள் தான். சோ அத நீங்க கொஞ்சம் கவனிச்சீங்கன்னாலே போதும். நெறைய பாடங்கள், வாழ்க்கை பாடங்கள நெறைய நம்ம கத்துக்க முடியும். அப்ப இந்த தன்னை அறிதலுக்காக தான் மகரிஷி நமக்கு தவங்கள் கொடுத்திருக்காரு. அப்ப என்ன என்ன நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, உங்களோட எல்லா பிரச்சனைகளுக்குமே எங்க தீர்வு இருக்கு அப்படின்னா, தவத்துல தான் தீர்வு இருக்கு. நல்ல தவம் செய்யுங்க. நீங்க தவத்த பண்ணுனீங்கன்னா, உங்க வாழ்க்கையில மற்ற எல்லாத்தையும் தவம் செய்து முடிச்சிடும். சரிங்களா? உங்க தவ ஆற்றலே எல்லா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அழகா அது செஞ்சு முடிச்சிரும். சரிங்களா? சோ அத நம்ம நல்லா புரிஞ்சுகிட்டு, நம்ம நல்லா நேரம் கிடைக்கிறப்ப எல்லாம் நல்லா தவம் செய்யுங்க. அடிக்கடி நல்லா தவம் செய்து, தவத்துல நீங்க மேன்மை அடையறதுக்கு நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னாலே போதும். இது எல்லாமே பிரச்சனைகள் அத்தனையும் இப்ப நான் சொன்ன எல்லா பிரச்சனைகளுமே அதெல்லாமே இல்யூஷன் தான். மாயை தான். சோ அது எல்லாமே மறைந்து விடும். அப்படின்னு சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க. நன்றி.